This is U20 for learning. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். டேட்டா டைப் அப்படிங்கிறது எந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாங்குவேஜ்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய டேட்டா பயன்படுத்துகிறோம். அந்த டேட்டாவுக்கு டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு நம்மளோட நேம் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிங்ஸ் லெட்டர்ஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட வயசை எப்படி சொல்லுவோம்? நம்பர்ஸில் சொல்லுவோம். அதே இது நம்மளோட சேலரியை இதே மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ ஒருவேளை நம்மளோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்ஸாக இருக்கும், 10 டிஜிட் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரியை யூஸ் பண்ணுவோம். அந்த மெமரிக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான் வேரியபிள். அதாவது நம்ம ஒரு பேர் வைப்போம் அதுக்கு, அதுதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் அ ரிசர்வ்டு மெமரி லொகேஷன் டு ஸ்டோர் அ வேல்யூஸ். இது என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இருக்க வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவோம். அதை ஏதாவது ஒரு சேஞ்சஸோ இல்லை ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குனாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்டர்பிரேட்டர் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை ஒரு டேட்டா டைப்பில் இருக்க ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது என்ன மாதிரியான மெமரி ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கு ரிசர்வ்டு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெமரியில் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸை வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிளில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டிஜராக இருக்கலாம், இல்லை டெசிமலாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மெமரி லொக்கேஷனில் ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டா டைப்பை எடுத்துக்கும். தெர் இஸ் அ நோ நீட் ஆஃப் த டிக்ளரேஷன். C++, ஜாவா இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இங்கே பைத்தானில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் டைனமிக் டைப். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணுறது மூலமாக அந்த வேரியபிளோட மெமரி ஸ்பேஸை டிசைட் பண்ண முடியும், எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து ஈக்குவல் டு சிம்பிள் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவல் டு சிம்பிளை பயன்படுத்தி தான் வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம் வேரியபிள்ஸ்க்கு. இந்த ஈக்குவல் டு சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் வேரியபிளும் ரைட் சைடில் வேல்யூவும் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி C = 99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 99 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேல்யூ, சிங்கிறது வேரியபிள், எம்ங்கிறது வேரியபிள், இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். என்னங்கிறது ஒரு வேரியபிள், அதில் ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்துருக்கோம் E20 அப்படிங்கிற மாதிரி. இதை பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ், ரெண்டு விதமாக மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஒரே வேல்யூவை 2-3 வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி A = B = C = 100 அந்த மாதிரி அசைன் பண்ணலாம். இன்னொரு வழியிலையும் நம்ம வந்து வேரியபிள்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு வேல்யூ வெவ்வேறு வேரியபிள் A, B, C = 1, 2, U20 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏக்கு 1, பிக்கு வந்து 2, சிக்கு U20 அப்படிங்கிறதையும் நம்ம அசைன் பண்ணலாம். இதே மாதிரி எத்தனை ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெமரியில் வந்து மெனி டைப்ஸ் இருக்குது. அதாவது லைக் ஒரு பர்சனோட ஏஜாக இருந்துச்சுன்னா நியூமரிக்காக இருக்கலாம். அதே இது அவங்களோட அட்ரஸாக இருந்தால் ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும். Variable has a various standard data types. They are used to define the operation possible on the and the storage method for each of them. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, டுப்பிள் இருக்குது, டிக்ஷனரி அண்ட் பைத்தான் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். பைத்தான் டேட்டா டைப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மே பி அ வேரியபிள் 1, வேரியபிள் 2 = 10 அந்த மாதிரி 2-3 நியூமெரிக் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வேரியபிளை டெலீட் பண்ணணும்னு நினச்சோம்னா DEL அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், DEL வேர் வேரியபிள் வேர் _ A வேர் _ B இந்த மாதிரிலாம் அவங்க டெலீட் பண்ணுறாங்க. இதை வந்து டெலீட் பண்ணுற அந்த வேரியபிளை நம்ம வந்து சில சமயங்களில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போது பைத்தான் சப்போர்ட் 4 நியூமரிக் டேட்டா டைப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர், சைன்டு இன்டிஜர் சொல்லுவாங்க. சைன்டு இன்டிஜர் அப்படிங்கிறது வந்து மைனஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் லாங் இன்டிஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை லாங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தே கேன் பி யூஸ்ட் ரெப்ரசன்ட் an octal and hexadecimal number. அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூஸ் இருக்கும். இந்த மீன் டைம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் எல்லாமே
பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் இது ரெண்டுமே இருக்கு. ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு. இந்த எக்ஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது வந்து ஹெக்ஸாடெசிமல், ஜீரோல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஆக்டல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இந்த மாதிரி லாங்லையும் பெரிய நம்பர்ஸை கேபிட்டல் எல் கொடுத்து மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக. ஸ்மால் எல் கொடுக்கலாம், இருந்தாலும் ஸ்மால் எல் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் எல்லுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மா இருந்துச்சுன்னா இ பிளஸ் இ பவர் 18 அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி மைனஸ் வேல்யூவும் இருக்கு. கேபிட்டல் இ கொடுத்தும் மென்ஷன் பண்ணலாம், ஸ்மால் இ ஆர் கேபிட்டல் இ. இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா ஐக்கு பதிலாக நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம், 3 + 10i அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல 3 வந்து ரியல் பார்ட், 10 வந்து இமேஜினரி பார்ட். அந்த இமேஜினரி பார்ட்டை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் ஸ்மால் ஐ அங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம் நார்மலா மேத்தமெட்டிக்ஸ்ல. இப்போ இங்க அப்படி இல்லை, ஜே அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்றோம். எதுக்குன்னா நேம் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஜேங்கிறதையும் நம்ம இங்கே பயன்படுத்துறோம். நார்மலா வந்து இந்த விஷயத்தை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். இதை கொட்டேஷனில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனும் யூஸ் பண்ணுவாங்க, டபுள் கொட்டேஷனும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து ஒரு கேரக்டரையும் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு, தட் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறது. சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பார்ட்ல இருந்து கொஞ்சம் லெட்டர்ஸை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு, ஒரு குரூப் ஆஃப் ஒரு வேர்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் லெட்டர்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கோலன் போட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். வித் இண்டெக்ஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அட் த பிகினிங், அதாவது ஒரு லெட்டர் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் வேர்டை வந்து 0 அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி -1 நம்ம அங்கே கொடுத்தோம்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ பிளஸ் சிம்பலையும் ஸ்டார் சிம்பலையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். எதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பலை கன்கார்டினேஷன் பண்றதுக்கு. இந்த கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கை சேர்க்கிறதுக்காக பயன்படுத்தும். ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டர். இப்போ U2T அப்படிங்கிற வேர்டை நான் வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா U2T *5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இட் வில் பி பிரிண்ட் ஃபார் த 5 டைம்ஸ். இங்க பாருங்க, இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அத்தனை டைம் அதை பிரிண்ட் பண்ணும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டியா நம்ம இதை சொல்லலாம். இதுல வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, தென் கோலன் பயன்படுத்திருக்காங்க. ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் கோலன் யூஸ் பண்ணி அதே மாதிரி இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரிப்பீட்டேஷன் அண்ட் கன்கார்டினேஷன் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து பைத்தான் லிஸ்ட். லிஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயே வெர்சடைல் ஒரு டேட்டா டைப்பாக சொல்லலாம். அதே மாதிரி வெவ்வேறு டேட்டாவை வந்து அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி செப்பரேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்மா போட்டு செப்பரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு த அரே இன் சி. சில வந்து அரேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அரேல வந்து it can be used for store the homogeneous elements. ஒரே மாதிரியான எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இங்க லிஸ்ட்ல வெவ்வேறு டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி, அதே மாதிரி கோலன் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கோலன் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை 0 அப்படிங்கிற இதுலையும் கடைசி எலமெண்ட்டை மைனஸ் அப்படிங்கிறதுலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிளஸ் சைனை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிறது ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டர், லைக் ப்ரீவியஸா ஸ்ட்ரிங்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம அடுத்து வர டாபிக்ல அடுத்து வர வீடியோல எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி வருதுன்றத பார்த்துடலாம். பைத்தான் டிப்பிள்ஸ் இது another டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலாக இங்க பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஸ்கொயர் பிராக்கெட், பேராந்திசிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்க லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல இருக்கும். இங்கேயும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், அது சிமிலாரிட்டி. ஆனால் லிஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியும், டிப்பில் அப்டேட் பண்ண முடியாது. இந்த பிராக்கெட்டும் அப்டேட் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட். அதனால டிப்பில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுலேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம அடுத்து வர வீடியோவில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேபிள் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஹேஷ் டேபிள் டைப்னா இந்த வேல்யூக்கு இந்த கீக்கு இந்த வேல்யூ, இந்த கீக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்ல அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூசிங் நம்பர்ஸ், இதில் நம்பர்ஸும் ஸ்ட்ரிங்ஸையும் பயன்படுத்தலாம். வேல்யூஸ் ஆன் த அதர் ஹேண்ட் கேன் பி ஆன் ஆர்பிட்டரி பைத்தான் ஆப்ஜெக்டாக இருக்கும். அதே மாதிரி டிக்ஷனரி கேன் பி என்க்ளோஸ்டு பை த கர்லி பிரேசஸ். இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போடுறதுக்கு பேர் தான் கர்லி பிரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்க வேல்யூஸை கம்மா போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்ஷனரிக்கான ஒன் வேல்யூ, அதாவது கீ வந்து 1, வேல்யூ வந்து திஸ் இஸ் 1, இது வந்து கீ வந்து 2, திஸ் இஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து ஜான், இந்த கோலன் போட்டு கீக்கும் வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்க, டபுள் கொட்டேஷனில் தான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. கோடு, இது ஒரு நம்பராக இருக்குது, டிபார்ட்மெண்ட், சேல்ஸு, இது ஒவ்வொரு கீ வேல்யூவும் கம்மா போட்டு அவங்க செப்பரேட் பண்ணுறாங்க. இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் UTT ஃபார் லேர்னிங் ஃபார் யூ. தேங்க்யூ.